இந்தியாவின் பிரபல அரசியல் கட்சியான மு கருணாநிதியின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள் தற்போது உட்பூசல் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்சியின் அடுத்த தலைவர் பதவிக்கு பொருத்தமானவரை பெயரிடுவது தொடர்பில் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. திமுகவின் தலைமைத்துவம் தொடர்பில் மு கருணாநிதியின் புதல்வர்களான மு க அழகிரி மற்றும் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடுத்த தலைவர் மு க ஸ்டாலின் என மு கருணாநிதி அண்மையில் அறிவித்திருந்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் சிரேஷ்ட தலைவர்களுக்கு கட்சியின் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கு இடமளிக்கும் ஒரு கட்சி அல்லவென இதற்கு பதிலளிக்கும் வகையில் மு க அழகிரி கருத்து வெளியிட்டிருந்தார். இதேவேளை இன்று நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தை மு க அழகிரி புறக்கணித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை தமது கட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க தயாராகவில்லை என இன்று நடைபெற்ற நிறைவேற்றுக் குழு கூட்டத்தின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் கே அன்பழகன் கூறியுள்ளதாக டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இனவாத சக்திகளுக்கு அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு இடமளிக்க முடியாது எனவும் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் கூறியுள்ளார். இன்றைய நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் மு கருணாநிதி, அவரது இளைய மகனான எம் கே ஸ்டாலின், புதல்வியான மக்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். தொண்டை வழியினால் கருணாநிதி இன்றைய கூட்டத்தில் உரையாற்றவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் 16 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் இந்தியா உறுதியான யோசனையொன்றை கொண்டுவர வேண்டும் என்பது குறித்தும் இங்கு மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை ரத்து செய்ய வேண்டும் எனும் யோசனையும் இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் இந்தியா பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் எனவும் திமுகவின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புதுச்சேரியில் இலங்கைக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களின் போது இந்திய பிரதமர் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவியின் கொடும்பாவிகளை எரித்தமை தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். ஆளுநரின் உரையின் போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய அமைச்சரின் அலுவலகம், அரவிந்தர் ஆஸ்திரம் என்பன தாக்கப்பட்டமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.